விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளியில் வைக்கக்கூடிய முதல் உரம். இங்கே நம்ம எந்த பக்கம் இருக்கோம்னா எட்டிமடை பக்கம் இருக்கோம். இந்த தக்காளி செடிக்கு பார்த்தீங்கன்னா வயசுங்கிறது வந்துட்டு 45லேருந்து 60 நாளுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளிக்கு என்னென்ன சத்துக்களானது அதிகமாக தேவைப்படுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பொறுத்தளவுக்கு இலைவெளி தெளிப்பாக கொடுக்கக்கூடிய உரங்கள் பற்றி பார்த்துருவோம். இலைவெளி தெளிப்பாங்கிறது பொறுத்தளவுக்கு இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, இப்போ ஃப்ளவரானது வந்துருச்சு. ஃப்ளவரிங்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது கால்சியம், மெக்னீஷியம், போரான், ஜிங்க்கு. இந்த மெக்னீஷியம் வந்துட்டு என்ன பண்ணி கொடுக்கும்னா மகரந்த சூழ்களை வந்துட்டு நல்லதாகவே கெட்டிப்படுத்தி கொடுக்கும். மகரந்த தூள்களையும் நல்லதாக கெட்டிப்படுத்தி கொடுக்கும். பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது வந்துட்டு மெக்னீஷியம். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா போரான். மெக்னீஷியம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதோ போரானும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த பாலினேஷன் விஷயத்தில் ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஹீட் ஜென்ரேட் பண்ணி பாலினேஷன் இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளவர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இதாக இருக்கும். அதுக்கு அடுத்த நியூட்ரியன் பார்த்துட்டிங்கன்னா ஜிங்க். ஜிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன ஒரு விஷயம்னா நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு ஆக்சின் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சின்களை நல்லாவே சுரக்க வைக்கிறது, அதாவது வந்துட்டு பூ எடுக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நல்லாவே சுரக்க வைக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஜிங்க் செய்யும். அந்த வகையில் நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன ரெக்கமெண்ட் கொடுக்க போகிறோம்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய பட் பில்டரும், அது கூட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜிங்க் இருக்குது. ஜிங்க் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. இந்த இதில் இருக்குது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு 24% இருக்குது. ப்ளஸ் ஜிங்க் பாஸ்பேட் வந்துட்டு 10% இருக்குது. இதை வந்துட்டு இது கூட வந்துட்டு போரான் எத்தனாலமீன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 மில்லி கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு இலைவெளி தெளிப்பாக நம்ம கொடுக்குறோம். இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள்.